மருதாணி ஹேர் டேயை ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்து பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவா இருக்கும். 6 மாசத்துக்கு கருப்பான முடிகள் வெள்ளையே ஆகாதுங்க. வெள்ளை முடி எட்டியே பார்க்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹென்னா ஹேர் டே தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹென்னா ஹேர் டேயை நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும். முடி நல்லா கருகருன்னு இருக்குங்க. அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்கும். இந்த ஹென்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேராங்க, கற்றாழை. இந்த கத்தாழையை நம்ம 2 பக்கமும் முள்கள் இருக்கும் பாருங்க, அதை எடுத்துட்டு நம்ம அதில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோங்க. இப்போ நம்ம இந்த கத்தாழையை வந்து இந்த ஹென்னா ஹேர் டேல சேர்க்கும் போது, மருதாணி ஹேர் டேல சேர்க்கும் போது உங்களுக்கு முடி வந்து நல்லா வந்து பளபளன்னு இருக்கும். முடி அப்படியே சாஃப்டா கொண்டு வருங்க. ஏன்னா மருதாணி அப்ளை பண்ணா முடி வந்து நல்லா கொரன்னு ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாம நீங்க இந்த ஹேர் டேயை நீங்க அப்ளை பண்ணும் பொழுது முடி வந்து நல்லா சாஃப்டா நல்லா வந்து பட்டு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த கத்தாழை கொடுக்குங்க. இப்போ அதில் இருக்கிற சதைகளை மட்டும் நம்ம எடுத்து ஒன்றொன்னா எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கழுவிடணும். கத்தாழையை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலர் திரவம் வரும் பாருங்க. அந்த திரவம் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல பட்டா, அதாவது ஸ்கேல்பில் பட்டாலும் சரி, நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஸ்கின்ல பட்டாலுமே சரி அலர்ஜி வரும், அரிப்பு அந்த மாதிரி வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வாட்டி நீங்கள் அந்த கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு, ஒயிட் கலர் ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு எந்த வந்து சைடு எஃபெக்டும் இல்லாம நம்மளுக்கு ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ஹென்னா ஹேர் டேக்கு நம்ம சேர்க்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரல் பொருட்கள் தாங்க. அதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஹென்னா ஹேர் டேயை நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கழுவிக்கிறேன். கழுவும் போது அந்த மஞ்சள் திரவம் வந்துச்சுன்னா தண்ணியை வந்து கொட்டிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணியில மாத்தி அலசி எடுத்துக்கோங்க. ஹென்னா ஹேர் டேக்கு இப்போ நம்ம நல்லா வந்து கத்தாழையை வந்து அலசியாச்சு, அலோவேரா வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட வந்து இன்னும் சில பொருட்களை வந்து நம்ம சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்லை வந்து வடிகட்டிக்கோங்க. ஏதாவது திப்பிகள் இருந்தாலுமே அது போயிடும். அதனால நல்லா வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நம்ம இப்போ ஹென்னா ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் அப்படியே கூட ஹேரில் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. இது ஒரு கண்டிஷனராக நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து முடிய பாதுகாப்பாக வச்சுக்கும். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி வந்து விட்டீங்க அப்படின்னா நம்ம ஜெல்லு மட்டும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக இரும்பு கடாயில் செய்யுங்க. அப்போதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக 100% உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, சூப்பராக ஒரு ஆலோவேரா ஜெல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒருவேளை உங்ககிட்ட ஆலோவேரா வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா ஆலோவேரா ஜெல், ஒயிட் கலர் ஜெல் கடையில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடியை சேர்த்து இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருன்னு காடு மாதிரி வளருங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்க போகிறேன். உங்களுடைய ஹேர் வந்து நல்லா லென்த்தியாக இருந்துச்சு, நல்லா அடர்த்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிரிங்ராஜ் பவுடர், அதாவது கரிசலாங்கண்ணி பவுடர் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து மருதாணி வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 3 பொருட்களும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சிருக்கும். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டையும் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. இப்போ இது வந்து மருதாணியை 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தியாக வந்து நம்மளுக்கு ஹென்னா ஹேர் டே கிடைக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது திப்பியாக இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும்போது எல்லா முடியிலையுமே இந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிச்சிக்கும். உங்களுக்கு நம்ம எடுத்த ஆலோவேரா ஜெல் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கட்டிகள்லாம் இல்லாம நல்லா இரும்பு கடாயில நல்லா பரப்பி விட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலவையை வந்து இந்த ஹென்னா ஹேர் டே கலவையை நம்ம நைட்டு பூரா அப்படியே வச்சிடலாங்க.
வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை இந்த ஹென்னா ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அப்படியே வந்து மூடி வச்சிடுறேன். இல்லை டைம் இல்லை, ஒரு நாள் நைட்டு பூரா உங்களால் வந்து பண்ண முடியல அப்படின்னா ஒரு 3 மணி நேரமாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இரும்பு கடாயில் வைங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து ஹென்னா ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மருதாணி ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹேரில் எந்த விதமான அழுக்கோ எண்ணெய் பிஸ்கோ, ஸ்கேல்பில் எந்த விதமான அழுக்கோ எண்ணெய் பிஸ்கோ இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஹேரை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா ஷாம்பு போட்டு மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இல்லை டைம் இல்லைன்னா 1 hour கூட போதும் உங்களுக்கு. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேரை வந்து நல்லா வந்து நார்மல் வாட்டர் வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் வாட்டர் வச்சு தான் ஹேரை வாஷ் பண்ணணுங்க. நிறைய பேர் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செய்கிற மாதிரி நீங்கள் ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. பக்காவாக 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுறோம் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு ஹேரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹேரில் வந்து ஆயில் வைக்காதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் ரோஸ்மெரி இலை இருக்குல்ல, அது 2ஐயும் லைட்டாக வறுத்துட்டு பொடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். வேணும்னா நீங்கள் கரிஞ்சீரகம் இல்லைன்னா கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து ஆயிலை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஹேர் டை அப்ளை பண்ணோன்னா ஷாம்பு போடக்கூடாது. இந்த மாதிரி 2-3 நாள் கழித்து நீங்கள் ஹேர் டை ஆயிலோ வீட்டில் இருக்கிற ஹேர் ஆயிலோ எதையாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராசஸில் உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா கருகருன்னு எப்போவுமே இருக்குங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணாலே போதும். ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி கூட அப்ளை பண்ணிக்கலாம். முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக காடு மாதிரி வளர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஹேர் டை ஆயிலும் நீங்கள் ரெகுலராக வந்து செய்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் டை ஆயில் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சேனலில் நிறைய ஹேர் டை ஆயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.